எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்திருக்கோம். நான் உங்க விகே. என் கூட வெற்றியும் இருக்காரு. ஒரு செம்மையான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து. ஆப்கானிஸ்தான் சம்பவம் பண்ண போறாங்கன்னு நெனச்சிட்டே இருந்தோம். எந்த மேட்ச்ன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச் பண்ணிட்டாங்க இங்கிலாண்ட. வெற்றி, நீங்க வந்து முதல்லயே சொன்னீங்க. இந்த மாரி ஆஸ்திரேலியா சாரி ஆப்கானிஸ்தான் வந்து குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு மட்டும் சொல்லல. ஃபேவரட்ஸ் டூ குவாலிஃபை ஃப்ரம் த குரூப் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் நான் வந்து நான் ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. பட் தென் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதில் வந்து மண்ணு விழுந்துருச்சு. இங்கிலாந்து வந்து வெளியே போயிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது வந்து ஓரளவுக்கு உண்மையா ஆகுனதுக்கு சந்தோஷம் தான். அவங்க ஒரு ம். மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சது. பட் ஆனா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் வந்து நீங்க பெஸ்ட் ஆஃப் த்ரீ, நீங்க எந்த டீம் ஆஸ்திரேலியா இருக்கலையே, சாரி ஆப்கானிஸ்தான் இருக்கலையே அதிகமா சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு இருக்குன்னா அது இங்கிலாந்து தான் சொல்லுவோம். ம். அதனால இங்கிலாந்து அன்பார்ச்சுனேட்லி வெளியே போயிட்டாங்க. பட் தே ஹேவ் டு சேஞ்ச் தியர் ஆட்டிடியூட் டாக்டிக்ஸ். நிறைய தே ஹேவ் டூ லாட் ஆஃப் ஒர்க்னு தோணுது. அவங்க 2019ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல இருந்து கம்ப்ளீட்டா வேற டீமா இருக்காங்க. பட் ஆப்கானிஸ்தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அப்செட் கொடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கு மேலேயும் இவங்களை வந்து நீங்க அப்செட்னு சொல்லணுமா இந்த டீம் அப்படின்னு நான் கேட்கறேன். ஆமாம், நம்ம இதுக்கு மேலே சொல்ல முடியாது தான். கண்டிப்பாக T20யில் சொல்ல முடியாது. ஓடிஐலே அதுதான் நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ண நம்ம பேசும்போதே அப்படின்றப்ப நான் 2-3 தடவை என்ன சொன்னேன்னா, ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் வந்து என்னதான் டியூ அதெல்லாம் பார்த்துட்டு பவுலிங்லாம் போடவே கூடாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட காம்ப்ரிஹென்சிவாக தோத்தாங்க. இதே ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ண முடியாமல் அண்டர் த லைட்ஸு டியூ இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. இந்த மாதிரி ஒரு டீம் இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து புட் த ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் தென் யூ கேன் ட்ரை டு புட் ப்ரெஷர் ஆன் தி அப்போசிஷன். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே மாதிரி தோத்துட்டாங்க இங்கிலாண்டை. ஸோ நீ சொல்கிற மாதிரி இங்கிலாந்து வந்து இன்னும் நிறையா தே ஹாவ் டு சேஞ்ச். 2019 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்னு சொன்னேன். அதில் வந்து 5 பேர் இன்னும் தேர் ஸ்டில் பிளேயிங். ஆர்ச்சர், வுட், அதில் ரஷீது, ஜோ ரூட்டன், இது பட்லர் பட்லர். ஸோ 5 பேர் தேர் சர்வைவர்ஸ் ஆஃப் த டீம். கிட்டத்தட்ட பாதி டீம் வந்து இன்னும் தேர் இருக்காங்க. பட் தென் அவங்களுடைய வே ஆஃப் இது அப்ரோச் வாட் எவர் தே கால் இட், இட் ஹஸ் நாட் பீன் குட் இனஃப். ஏன் குட் இனஃப்னு சொல்கிறேன்னா, கடைசி 10 ஓடியை இங்கிலாந்து ஆடினதில் 9 ஓடியை தோற்றுருக்காங்க. அண்ட் இது இட்ஸ் ஜஸ்ட் டெஸ்டிமோனி. 10ல் 9 தோக்குறாங்க ஓடிஐனா, இப்போ ப்ராப்ளம் வேறு சர்ஃபேஸ்லையோ இல்லை வேறு இப்போ கண்டிஷன்ஸு, நீங்கள் வந்து துபாயில் இந்தியா இருக்குது அதனால ஜெயிக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானோட நல்ல பேட்டிங் பிச்சு, யூ கிளைம் யுவர் செல்ஃப் டு பி அ வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் டீம், அக்ரஸர் அப்படின்னீங்கன்னா, நல்ல பேட்டிங் சர்ஃபேஸஸில் இப்படி நீங்கள் ஆப்கானிஸ்தானோட தோற்று போகக்கூடாது. தோற்று போயிட்டு இந்த மாதிரி சாக்கு சொல்கிறதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீ சொன்ன ஒரு வேலிட் பாயிண்ட் என்னென்னா, ஆப்கானிஸ்தானை இதுக்கப்புறமும் வந்து ஸோ இதுன்னு அப்செட்டுன்னு சொல்லணுமா அப்படின்னா அது கரெக்டு தான். ஏன்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் வின்ஸ் அதிகமாக இருக்கிற டீம் அதாவது லேட்டஸ்ட் ஐசிசி மேட்சஸில் அப்படின்னு பார்த்தா 4வது பிளேஸில் இருக்காங்க ஆப்கானிஸ்தான். தேவ் காட் சம் 10 வின்ஸ் ஐ திங்க் இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். ஸோ லைக் இந்தியா, ஆஸ்திரேலியா, இன்னும் ஏதோ ஒரு டீம் 4வது இடத்துல வந்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து அப்செட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் இட் வில் பி கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் டு த கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் தே பிளேட் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இங்கிலாந்து வந்து ஐ திங்க் பட்லர்ஸ் கரியர் அஸ் ஒயிட் பால் கேப்டன் இஸ் ஓவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வேறு யாராவது மாற்றினா வேறு யார் பொட்டன்ஷியல் கேப்டன்சி கேண்டிடேட்ஸு? பட்லர் ஒயிட் பால் கேப்டன்சி ஆக்சுவலா 2-3 வருஷம் அந்த அந்த ஓடிய வேர்ல்ட் கப் 23 வேர்ல்ட் கப்ல இருந்தே முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தோணுச்சு. பட் தே ஜஸ்ட் ஹேங் ஆன் வித் ஹிம். அது அவங்களோட ஓன் ரீசன்ஸ். இதுக்கப்புறம் அவங்க யாராவது க்ரூம் பண்ணோம்னா கொஞ்சம் யாராவது யங்ஸ்டர் யாராவது பார்த்து க்ரூம் பண்ணோம். ஆனா இவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் ரோல்ல அவங்க யாரும் பெருசா வச்சது கிடையாது. அடுத்து ப்ரூக்கை தான் கேப்டன் ஆக்குவாங்க. முழுக்க தான் கேப்டன் ஆக்குவாங்க. இது பட்லரை சமாதானப்படுத்துறதுக்காக ஜோர் கூட சொல்லியிருக்காரு சில இடத்துல, பட்லர் என்னையோட நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்கான்னு சொல்லி. அப்ப ஜோ ரூட் எவ்வளவு மோசமா கேப்டன்சி பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா ஆமாம். அடுத்து நெக்ஸ்ட் யூத் அப்படின்னு ஏஜ் பண்ணித்தா ஹாரி ப்ரூக் தான் நெக்ஸ்ட் கேப்டன்சி பண்ணிட்டு. பட் அகெயின் இப்போ மெக்கலம் தான் கோச்சை கண்டினியூ பண்ணா வில் ஹாரி ப்ரூக் ஃபால் இன் வித் தி சேம் தாட் ப்ராசஸ் அப்படின்னு. யூஸ்வலா ஒரு டீம் ஜெயிக்கணும்னா எனக்கு என்னமோ கேப்டனும் கோச் மென்டாலிட்டியும் ரெண்டு ஒத்து போய் ஜெயிச்சாதான் முடியும்னு தோணுது. அதனாலதான் அவங்க வந்து 2019 வரைக்கும் நல்லா பண்ணாங்க.
ம். அதுக்கப்புறம் தே சேஞ்ச் அது கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரி ஒத்து போகுமான்னு வெயிட் பண்ணி தான் டைம் வில் டெல். ம். பட் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பேட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நல்ல, அதான் நம்ம ஏற்கனவே பேசினப்போ இந்தியா நியூசிலாண்ட்லாம் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க ஓடிஐ டோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அது ஆப்கானிஸ்தான் பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஏர்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க நியூ பாலில். இருந்தாலும் நல்ல பவுலர்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு 5 ரன் 6 ரனில் ஓட்டிட்டாங்க தள்ளி தள்ளி. இந்த கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு டெப்த் இல்லை பவுலிங்கில் அப்படின்னு நம்மளே தான் பேசணும் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில். அது வந்து இன்னைக்கு திருப்பியும் ப்ரூவ் ஆச்சு. அந்த வீக் பவுலர், சப்போஸ் வீக் பவுலர்ஸ் இந்த ரூட்டு லிவிங்ஸ்டன்லாம் வந்து 8 ரன்னு 9 ரன் அடிச்சிட்டாங்க. மற்ற எல்லா அதில் ரஷீத் மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் 5 ரன் 6 ரன் அந்த மாதிரி பண்ணி பண்ணி பேட் பால்ஸ் அடிச்சுட்டு அப்படியே கரெக்டாக கொண்டு வந்தாங்க. விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாமல் கொண்டு வந்தாங்க. ஜத்ரான் ஷஹீதி பார்ட்னர்ஷிப்பு, அப்புறம் ஜத்ரான் ஒமர்சாய் பார்ட்னர்ஷிப்பு, ஜத்ரான் நபி பார்ட்னர்ஷிப்பு, எல்லாரும் அந்த சைடு அக்ரஸராக ஆடுறாங்க. இவர் வந்து தள்ளிட்டு இன்னும் பேட் பால்ஸ் மட்டும் அடிச்சுட்டு பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனாங்க அந்த கேமை. இது மாதிரி ஓடிஐ வந்து ஏன் இங்கிலாண்டால் ஆட முடியலன்னு தெரில. அது ஆட முடியல அப்படின்னு அவங்க ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. இது வந்து கிரிக்கெட் கிடையாது, நாங்கள் விளையாடுறது தான் கிரிக்கெட் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது இன்ட்ரூகிங்காக இருக்குது. நிறைய பேர் அதை அக்செப்டும் பண்ணலை. அது அவங்க ரிசல்ட்டும் அதை தான் ப்ரூவ் பண்ணுது. பட் தென் ஆப்கானிஸ்தான் புட் அப் அ ஷோ டுடே and showed England how to bat in these conditions. ட்ரூ, வெரி ட்ரூ. அவர் ட்ராட் அவங்க கோச் எடுத்து ஆனதுக்கப்புறம் வந்து ஒன்லி திங் ஹி ஹஸ் இன்கல்கேட்டட் இந்த, அதாவது அவங்கள என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நோ யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ ஆப்கானிஸ்தான் நோ யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வெரி வெல். அவங்க நேற்று பிளேயிங் 11 டிக்ளேர் பண்றப்பே கேப்டன் சொல்லிட்டாரு, நாங்க டாஸ் ஜெயிச்சோம்னா நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ண போறோம், நாங்க ஸ்கோர் போட்டுட்டு நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்கிலாந்து தான் பயந்துட்டு இருந்தாங்க எங்க அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட்டுருவாங்களோன்னு சொல்லி. ஆனா தேவர் குவைட் கிளியர் இன் தியர் பிளான். டியூ இருக்கோ இல்லையோ நாங்க செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் தான் போட போறோம். அந்த மாதிரி இருந்து தே நோ த ஸ்ட்ரென்த்ஸ் வெரி வெல். நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்க்கல அவங்க கடைசி அந்த 10 ஓவர் கிட்ட எல்லாம் 100 தாண்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா புஷ் பண்ணி அந்த மொமெண்டம் கொண்டு வந்து 325, அந்த 25th ஓவர்லாம் அப்பெல்லாம் மேக்ஸிமம் 250 அடிச்சாலே பெரிய விஷயம் நினைச்சேன். ஆனா 325 எல்லாம் கொண்டு போனது வந்து ரியலி குட் தான். ஆமாம், நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பேட் பவுலிங்கு, இங்கிலாண்டும் பேட் பவுலிங்கு. கார்ஸுக்கு பதிலாக வந்து ஓவர்டன் பவுலிங்கில் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல, பட் பேட்டிங்கில் கடைசியாக கை கொடுத்தாரு. பட் அதுவும் இட் வாஸ் நாட் இனஃப் அண்ட் ஃபைனலி தே ஃபெல் ஷார்ட்டு. இவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா அடுத்தது வந்து ஆஸ்திரேலியாவையும் ஜெயிக்கணும் ஆப்கானிஸ்தான், அப்போ தான் உள்ளே போக முடியும். ஒன்றா 2 பாயிண்ட்டும் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 4 பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவையும் ஜெயிக்கணும். ஸோ இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸ்டில் ஜெயிச்சிட்டாங்க, தே ஹவ் டன் வெல். பட் அகைன் ரெயின் ஃபோர்காஸ்ட்டும் இருக்குது அந்த மேட்ச்சுக்கு. பட் தே ஹாவ் டு பீட் ஆஸ்திரேலியா நோ மேட்டர் வாட். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிற நீ? எனக்கு வந்து ஆஸ்திரேலியாட்ட ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னு தான் தோணுது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொன்னது சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் தான் செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொன்னது. ஆமாம் ஆமாம், அதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் வாய்ப்பு இருக்கு. பட் நாளைக்கு மழை பெய்யறதுனால திருப்பி சாரி இன்னும் 2 நாள்ல விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மழை பெய்யறப்ப அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம் ஒண்ணு. 2வது பட் லாகூர்ல ஆடுறாங்க. ஸோ அந்த பிட்ச்ல இவங்க திருப்பி அதே பிட்ச்ல தான் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேபி தே வில் டூ பெட்டர். எனக்கு இப்போ இருக்க இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஐ வுட் சே ஈக்குவல் சான்ஸ் வித் ஆப்கானிஸ்தான் ஃபார் போத் ஆஃப் தம். ஏன்னா அதுவும் வர்ச்சுவல் நாக் அவுட்டாக தான் ஆகுது. ஆகும். வர்ச்சுவல் நாக் அவுட் தான் ஆகும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செமிஃபைனல்ஸ் போறாங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இட் வுட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் தான். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா 2 பாயிண்டில் இருக்காங்க வெற்றி. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்காங்க. ஆனால் ஒரு மேட்ச் ரெயின்ட் ஆஃப், இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. சாரி, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து இன்னும் இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் இருக்குது. இங்கிலாந்து 2 பாயிண்டில் இருக்குது. இங்கிலாண்டை ஜெயிச்சாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் 4 பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சா 5 பாயிண்ட்டுக்கு போய் டாப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இவங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா 4 பாயிண்டில் ஆப்கானிஸ்தானும் இருப்பாங்க. சப்போஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டை தோத்துட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இங்கிலாண்டை தோத்துட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா will end up with 3 points. ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை தோத்துட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் will end up with 2 points. Still South Africa and Australia can qualify. பட் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவும் இங்கிலாண்டை தோத்தா சவுத் ஆஃப்ரிக்காவும் 3 பாயிண்ட், ஆஸ்திரேலியாவும் 3 பாயிண்ட். அப்போ ரன் ரேட்டில் எய்தர் ஒன் கேன் ஸ்டில் குவாலிஃபை. ஸோ இங்கிலாண்டை தவிர மற்ற 3 டீமே தேர் வெரி மச் இந்த பிக்சர்.
ஆமா. பட் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து ரன் ரேட் கம்மியா தான் இருக்கு. நெட் ரன் ரேட்டு. ம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100 பிளஸ்ல ஜெயிச்சதுனால ரன் ரேட் ம் 2.1ல இருக்கு. ம் ஸோ ஒருவேளை நாளைக்கு அடுத்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் கூட, ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா 2 பேருமே 3 பாயிண்ட்ஸ்ல முடிஞ்சாலும் கூட, இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்ல ஹாஸ் அ சவுத் பெட்டர் ஆஃப்ரிக்கா சான்ஸ். ஜெயிச்சு ஹையர் சான்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா தோத்தாதான் ம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரன் ரேட் ஆஸ்திரேலியாவோட கம்மியா போகும். ம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆமா. இன்னைக்கு எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் தென் ஆனா ஆமா சொல் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்டீவ் ஸ்மித் வந்து டாக்டிக்கலி ஃபார் சுப்பீரியர் தேன் ஜாஸ் பட்லர் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க டெஃபினெட்லி. ஆஸ்திரேலியன் திங்க் டேங்க்கும் தான். ஆஸ்திரேலியா வந்து இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்க. டாஸ் வின் பண்ணி இவங்களும் பேட்டிங் பண்ண தான் பார்ப்பாங்க, அவங்களும் பேட்டிங் பண்ண தான் பார்ப்பாங்க அந்த மேட்ச்சில். ஐ திங்க் டாஸ் வில் பி அ பிக் பிக் டீல் இன் தட் மேட்ச். டாஸ் வில் டெஃபினெட்லி ப்ளே பிக் ரோல். ஆனா 2023 வேர்ல்ட் கப் 2 பேரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ம் ஒருத்தங்க வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டு போனதுக்கு, ஒருத்தங்க ஆல்மோஸ்ட் ஜெயிச்சதுக்கு. ம் கடைசி இதுல இருந்து. ஸோ மேக்ஸ்வெல் திருப்பி இந்த மேட்சுக்கு ஃபார்முக்கு வருவாரா? இல்ல மேக்ஸ்வெல் தேவைப்படுவாரா? இல்ல இவங்க ஆனா ஆஸ்திரேலியா, சவுத் இங்கிலாந்து கம்பேர் பண்றப்ப ஆஸ்திரேலியா இஸ் a far better team in terms of batting through or building up innings or chasing. ஸோ ம் அந்த விஷயத்துல ஆஸ்திரேலியா. ஸோ ஆப்கானிஸ்தான் ஹேஸ் டு ரியலி புட் தியர் நோஸ் டவுன். நல்ல ஒர்க் பண்ணாதான் முடியும். ரியல் ஹார்ட் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த மேட்சை ஜெயிக்க முடியும்னு எதிர்பார்க்கணும். அதுதான் இவங்க ரூட்டுக்கு வந்து இன்னொரு பிளேயர் இல்லை. அது மாதிரி அவங்களும் ஸ்மித்துக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க லபுஷேன் அடம் பிடிச்சி ஒரு ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஹாடி மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் உட்கார வச்சாலும் பேட்டிங் சாலிடிட்டி வேணும், அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தேர் கீப்பிங் லபுஷேன். ஸோ ஐ திங்க் அவங்க பிளானும் அப்படி தான் இருக்கும். பார்ப்போம். இவங்க வந்து தேர் நத்திங் லைக் வின்னிங் அ மேட்ச் அண்ட் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் மேட்ச். அந்த மொமெண்டம், அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட தான் ஆப்கானிஸ்தான் போவாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ வெரி மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் தான் இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ பார்ப்போம். ஸோ வெற்றி இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். செம்ம மேட்ச் இன்னைக்கு, த்ரில்லர். ப்ரீ டோர்னமெண்ட் இங்கிலாந்து குவாலிஃபை ஆகும்னு நான் நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட். அவங்க வந்து யார் அப்படிங்கிறத திரும்பி திரும்பி ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியே போயிட்டாங்க. லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். இனி நிறைய ரீவேம்ப் இருக்கும் அவங்க டீமில், இன்க்ளூடிங் த கேப்டன். Afghanistan again yet again they proved that they are no longer whatever they are மினோஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அப்செட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தே ஆர் ரியல் கண்டெண்டர்ஸ் அப்படின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எட் அகைன். ஸோ இன்னும் அகைன் செட்டிங் அப் லிட்ரல் நாக் அவுட் வித் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த டோர்னமெண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் நம்ம வில் பில்டப் அண்ட் வில் அகைன் அசஸ் அண்ட் வில் டிஸ்கஸ் இந்த கம்மிங் மேட்சஸ் ஆல்சோ. உன்னோட ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிட்டா வி கேன் சைன் ஆஃப். ஆஸ்திரேலியாவுக்கு டன் ரியலி குட் ஜாப் எனக்கு. ஐ திங்க் தே டிசர்வ் த வின். அவங்க பண்ண ஒர்க்குக்கு அண்ட் பண்ண ஹார்ட் ஆப்கானிஸ்தான் ஒர்க்குக்கு. ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான். ஆமா. ம் அதே மாதிரி இங்கிலாந்து ஹார்ட் லக்கு அவங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொஞ்சம் ரீதிங்க் பண்ணும். ஹோல் டீம் செல்ஸ் ரீதிங்க் பண்ணும். ஆனா மெக்கலம் தெரில. டெஸ்ட்டுக்கும் அவங்க இன்னும் அதே ஆட்டிடியூட் தான் மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேர் ஃபியூச்சர் இன் த அதர் ஒயிட் பால் டோர்னமெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி ஆஸ் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் நல்ல மேட்சாக இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும். பட் த பெஸ்ட் டீம் வில் வின். And we will be back with more videos and signing off from your RK squad.